இது ஓரிகாமி பத்தின ஒரு சின்ன பார்வை. சரி, ஓரிகாமிங்கிறது ஜப்பானோட பேப்பர் மடிக்கிற கலை இல்லையா? இன்னைக்கு நவம்பர் 11 உலக ஓரிகாமி தினமும் வேற. இது ரொம்ப சரியான டைம் இதை பத்தி பேச. ஆனா இது சும்மா பேப்பரை மடிக்கிறது மட்டும் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. முதலாவதா இதோட பேசிக்ஸ் பார்க்கலாம். ஓரினா மடிக்கிறது, காமினா பேப்பர். இது 7ஆம் நூற்றாண்டுல சீனாலேருந்து பேப்பர் ஜப்பானுக்கு வந்தப்போ அங்க ஆரம்பிச்சுது. இதுல என்ன ஸ்பெஷல்னா யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு பேப்பரை வெட்டாம ஒட்டாம உருவங்களை செய்யறது. ஆரம்பத்துல சாமி காரியங்களுக்கு யூஸ் பண்ணி அப்புறம் 15ஆம் நூற்றாண்டுல ஒரு கலையா மாறிடுச்சு. 1797ல ஹிஃபு சென்ஜுரோ ஓரிகாட்டான்னு முதல் ஓரிகாமி புக்கே வந்துச்சு பாருங்க. சரி, இது வெறும் கைவேலை நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. ரெண்டாவதா இதோட கலாச்சார முக்கியத்துவம் பாருங்க, ரொம்ப ஆழமானது. குறிப்பா ஜப்பானிய கொக்கு மடிக்கிறதுக்கு தனி இடம் இருக்கு. 1000 கொக்கு செஞ்சா நினைச்சது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதனால உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இதை பரிசா கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம மெய்ஜி காலத்துல 1868 முதல் 1912 வரை ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு பொறுமை, கைத்திறன், கவனம் இதெல்லாம் வளர்க்க இதை கத்துக் கொடுத்துருக்காங்க. ஓரிகாமி மாதிரி பேப்பர்ல இன்னும் சில கலைகளும் இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா கிரீகாமி. இதுல மடிக்கிறதோட சேர்த்து வெட்டவும் செய்வாங்க. அப்புறம் குவெல்லிங்னு ஒன்று இருக்கு. அதுல பேப்பர் துண்டுகளை சுருட்டி ஒட்டி டிசைன் பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஓரிகாமிங்கிறது சும்மா பேப்பரை மடிக்கிறது இல்ல, அது ஒரு ஆழமான கலை, ஒரு கலாச்சார அடையாளம்.